Hello students, இது சாப்டர் 10 1 மார்க் கிளாஸ் 12 மேக்ஸ் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஓடிஇன்னு சொல்லுவோம். இந்த சாப்டரோட 1 மார்க் எப்படி ஷார்ட்கட்டாக மெமரைஸ் பண்ணலான்னு பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1, ஆர்டர் டிகிரி கேட்குற ஒன் வேர்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இருக்கும். இங்கே வந்து பையில் என்ன இருக்குன்னு பாருங்கள், 3. அப்போ 2க்கு அடுத்து 3. ஸோ 2 3 வர்ற ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஒன் வேர்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா காசு இருக்குது. இந்த இடத்துல காசு இருந்தாலும் சைன் இருந்தாலும் எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த ப்ளஸ்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு இது வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் ப்ளஸ்ஸு. அப்போது ப்ளஸ் இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் தான் ப்ளஸ் இருக்குது, எதுவுமே இல்லாத ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ப்ளஸ் ஒய். ஸோ இதில் ப்ளஸ் இருக்குது, இந்த ப்ளஸ் எடுத்துக்கோங்க. இதில் எங்கேயாவது மைனஸ் வந்தால் மைனஸ் ஒய் போட்டுக்கோங்க. ரெண்டே 2 ஒன் வேர்டு தான் வருது, அதனால் அப்படி சொல்கிறேன். இந்த ஃபிஃப்த் ஒன் வேர்டு சொல்லிடுறேன். இதில் பாருங்கள் மைனஸ் இருக்குது உள்ள. அப்போ இதில் என்ன பண்ணுங்கள், மைனஸ் இருக்கிற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த 2 ஒன் வேர்டு பார்க்க ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அது மாதிரி லெட்டர் 2 லெட்டர் வந்திருக்கு. அப்போ 2 தடவை டிவைட் பண்ணணும், அது இம்பார்ட்டன்ட். ஒரு தடவை டிவைட் பண்ணுறது கிடையாது. செகண்ட் ஒன் வேர்டு ஃபிஃப்த் ஒன் வேர்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன் வேர்டு ஆர்டர் டிகிரி கேட்குறாங்க மறுபடியும். ஸோ இதில் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ரூட்டுக்குள்ளே வந்து டிஓபிடிக்ஸ் தான் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி காசு வெறும் சைன் எக்ஸு வெறும் எக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அப்போ இதில் எல்லாமே பவர் 1. ஒரே ஒரு டிஃபரன்ஷியேஷன் பவர் 1 1 1. தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த் ஒன்னோட ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஆர்டர் மட்டும் கேட்குறாங்க. இதில் எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாருங்கள். லெட்டர் பார்த்தோன்னா 3 லெட்டர் இருக்குது, ஹச் கே ஏ அப்படின்னு. அப்போ இதுக்கு வந்து 3 தான் ஆன்சர். ஆப்ஷன் 2 3. சிக்ஸ்த் ஒன் வேர்டு த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த ஒய் பை எக்ஸ் எடுத்து எழுதி ஈக்குவல் டு கேன்னு போட்டுக்கோங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ், ஆப்ஷன் 3. செவன்த் ஒன்னோட என்ன சொல்யூஷன் வரும்னு கேட்குறாங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு. இதில் கவனித்து பார்த்தா இந்த பிளேஸில் 2x இருக்குது. எப்போ 2x வந்திருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. அப்போது 2y வரல எங்கேயும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்க மாதிரி ஒய் ஸ்கொயருங்கன்னு எதுவுமே கிடையாது. எக்ஸ் ஸ்கொயரோ ஒய் ஸ்கொயர் ஏதாவது ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பேரபோலா. ஆப்ஷன் 3 பேரபோலா. எயித் ஒன்னோட குழு வந்து ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பையில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும் எப்போவுமே, டிஎக்ஸ். அப்போ ஆன்சரில் டிஎக்ஸ் இருக்கணும். டிஎக்ஸ் இருக்கிற ஆப்ஷன் 2 தான். அதில் மைனஸ் இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ மைனஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ். ஒய் ஈக்குவல் டு சி இ பவர் மைனஸ் இன்டெக்ரல் பி டிஎக்ஸ் மைனஸ் டிஎக்ஸ். அது மட்டும் தான் நம்மளோட க்ளூ. நைன்த் ஒன் வேர்ட் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கேட்குறாங்க. இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் இ பவர் இம்பார்ட்டன்ட். இந்த சம்மில் வந்து இ பவரில் லேம்டா வரணும். இ பவரில் லேம்டா வரணும்னா இதுதான் மேலே இருக்கணும். அப்போது இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இ பவர் லேம்டா, அது மேலே வந்திருக்கு. இதில் இ பவர் லேம்டா கீழே வந்திருக்கு. ஸோ இ பவர் லேம்டா மேலே இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இ பவர் லேம்டா இன் நியூமரேட்டர். 10th ஒன்னோடு அகெயின் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. சார் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து கொடுத்துட்டாங்க, எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது பி ஆஃப் எக்ஸ் என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த பி ஆஃப் எக்ஸ்க்கு என்ன போட்டிருந்தா அந்த இடத்துல எக்ஸ் வரும். ஜென்ரல் அந்த ஃபார்மில் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 12th ரொம்ப இம்பார்ட்டன்ட். இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ், இதுதான் எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு இந்த பி இருக்க பிளேஸில் என்ன போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து எப்போ எக்ஸ் வரும் அப்படின்னா, இங்கே எப்போ எக்ஸ் வரும்னா இ பவர் லாக் எக்ஸ்னு இருந்தால் தான் இங்கே வந்து எக்ஸ். இது ஃபார்முலா இ பவர் லாக் கேன்சல் ஆகும். அப்போ லாக் எக்ஸ் எப்போ வரும் அப்படின்னா 1/xஐ இன்டெகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல லாக் எக்ஸ் வேணும் அப்படின்னா 1/x இருந்திருக்கணும். ஸோ 1/x ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சம்மை வந்து செஞ்சு பழகிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸோட ரெசிப்ரோக்கல் தான் ஆன்சர் 1/x. 11th ஒன்வேர்டு டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. டிகிரிங்கிறது பவர்னு நமக்கு தெரியும். இதில் பார்த்தா பவர் வந்து இங்கே மினிமம் 1, அடுத்து கூடிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது, நிற்கவே இல்லை. எல்லாமே வந்து இன்ஃபினிட்டியாக இருக்குது. அப்போது இந்த மினிமமே பவர் எடுக்கிறாங்க. ஸோ இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும்போது மினிமம் எடுத்துக்கோங்க, அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் 3 1. ஸோ 12th ஒன்வேர்டு வந்து ஆர்டர் டிகிரி தான் மறுபடியும் கேட்குறாங்க. ஆர்டர் டிகிரி நமக்கு தெரியும். இந்த சம்மில் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஆர்டர் வந்து 2, இது 1 தான், இதை எடுக்கக்கூடாது. ஹையஸ்ட் வந்து 2, இதோட பவர் 1. அப்போ 2, 1 அப்படின்னு போட்டுடலாம். இதில் 2 தான் பெரிய நம்பர். அப்போ P greater than Q தான் ஆன்சர் கரெக்டு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 13 வந்து சொல்யூஷன் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த d/dx எடுத்துட்டா ஒய்ன்னு வரும். ஒய் பக்கத்தில் என்ன இருக்கணும்னா இது எதோட ஆன்சரு, சைன் இன்வர்ஸ் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன். இப்போ ஒய் பக்கத்தில் சைன் இன்வர்ஸ் எக்ஸ்னு எங்கே இருக்கோ அதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 1 y plus sin inverse x equal to c. 14th ஒன்வேர்டும் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் கேட்குறாங்க.
மேக்ஸிமம் இதில் வர ஆப்ஷன்ஸில் நமக்கு வந்து ஒய் ஈக்குவல்ட்டுன்னு வரும். ஒய் ஈக்குவல்ட்டுன்னு வந்து இ பவர் வந்துட்டால் கண்டிப்பாக இ பவர் வர்ற ஆப்ஷன் எடுங்க. இதில் ரைட் சைடு பார்த்தோம்னா 2xy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2xyயில் எப்படி 2xy வந்திருக்குன்னு யோசிச்சோன்னா x² இருந்தால் தான் வந்திருக்கும். அதான் 2xy. ஸோ 2x. அப்போ 2x வரணும்னா x² இருக்கணும். அப்போ x² இ பவர் மேலே இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஆப்ஷன் என்ன அப்படின்னா y = c e power x². ஃபஸ்ட் ஆப்ஷன் இதில் பாருங்கள், ஒய் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதெல்லாம் விட்டுருங்க, ஒய் வந்துடும். ஈக்குவல் டு வெறும் x² இருக்கக்கூடாது, இ பவர் x². மைனஸ் இருந்திருந்தால் சப்போஸ் இ பவர் -x² எழுதலாம். 15th 1 மார்க்கு ஜென்ரல் சொல்யூஷன் கேட்குறாங்க. இதில் பார்த்தோன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய்னு இருக்குது. எக்ஸு ப்ளஸ் ஒய்க்கு இ பவர் எடுத்தால் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். ஆனால் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் ஒய் வராது, இன்ட்டு இ பவர் ஒய் தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம லெஃப்ட்டு மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பையில் போகும், அது மேலே கொண்டு வந்தால் இ பவர் -ஒய். அப்போது இ பவர் எக்ஸ் இருந்தால் இன்னொன்று கண்டிப்பாக இ பவர் -ஒய்யாக தான் இருக்கணும், ப்ளஸ்ஸாக இருக்க தேவையில்லை. ஒன்று இந்த பவர் மைனஸாக இருக்கும், இல்லைன்னா இந்த பவர் மைனஸாக இருக்கும். ஏதாவது ஒரு பவர் மைனஸாக எழுதுனா தான் கரெக்டு. ஸோ இதில் வந்து நான் வந்து ஒய்க்கு மைனஸ் கொடுக்குறேன். அப்போ ஒய்க்கு மைனஸ் கொடுக்குற ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன், இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் -ஒய் = சி. இன்னொரு ஆப்ஷன் இல்லை, எக்ஸுக்கு மைனஸ் ஒய்க்கு ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த இருக்குது, எக்ஸுக்கு -ஒய்க்கு ப்ளஸ். ஸோ அதனால் அதுக்கு ரீசன் பார்த்துருவோம். ரீசன் பார்த்து தான் சம் நல்லது. இதில் வந்து என்னென்னா டிஎக்ஸு பையில் இருக்குது. ஸோ பையில் இருக்க டிஎக்ஸ் மேலே வந்துடும். அப்போது டிஎக்ஸ் வந்து இந்த சைடு வந்துடும். ஸோ டிஎக்ஸ் இந்த சைடு வந்தப்போ இ பவர் எக்ஸை நீங்கள் இந்த சைடு தான் வச்சுருக்கணும், மூவ் பண்ணக்கூடாது. அப்போது இ பவர் ஒய் தான் கண்டிப்பாக அந்த சைடு மூவ் ஆகும். அது மேலே வரும்போது இ பவர் -ஒய் ஆயிடும். ஸோ இ பவர் எக்ஸ் மூவ் பண்ணாதனால அதை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. இ பவர் ஒய் அது மட்டும்தான் பவர் நெகட்டிவாக மாறும். ஸோ இம்பார்ட்டன்ட். 16th 1 மார்க் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மறுபடியும் கேட்குறாங்க. இது நம்ம கொஸ்டின் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். 2 பவர் ஒய் அடுத்து 2 பவர் -x இப்படி பிரியுது. இதுலேயும் பாருங்கள் டிஎக்ஸு. ஸோ டிஎக்ஸ் மேலே வரும். டிஎக்ஸ் மேலே வரும்போது என்ன ஆகுனா அந்த சைடு நீங்கள் 2 பவர் -xஐ மூவ் பண்ண தேவையில்லை, 2 பவர் ஒய்யை மட்டும் மூவ் பண்ணுங்கள். அப்போ 2 பவர் ஒய் லெஃப்ட்டில் வந்துச்சுன்னா 2 பவர் -ஒய், அங்கிட்டு 2 பவர் -x. ஸோ இதை வச்சு இந்த சம்மை சால்வ் பண்ணால் தான் கரெக்ட் ஆன்சர் வரும். இதை வச்சு நீங்கள் ஆன்சர் எழுதக்கூடாது, கம்பேர் பண்ணிக்கோங்க. போன சம் வந்து வேறு ப்ரூஃபு, இதுக்கு வேறு ப்ரூஃப். ஸோ இந்த ஸ்டெப்பு வரைக்கும் அப்படி எழுதிக்கலாம், 2 பவர் -ஒய் 2 பவர் -x. நீங்கள் ஆப்ஷனோட கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஆப்ஷனில் இருக்காது. அப்போ இதை வந்து ரெசிப்ரோக்கலாக போடுங்க, 1/2 பவர் ஒய் = 1/2 பவர் எக்ஸ். இது இந்த சைடு வரும்போது நெகட்டிவாக மாறும். ஸோ ஏதாவது ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ். ஸோ நம்ம கண்டிப்பாக ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் 1/2 பவர் எக்ஸ் -1/2 பவர் ஒய். ஸோ 2 பவர் -x 2 பவர் -ஒய்னு இருந்துருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணுங்கள். அப்படி மைனஸில் இல்லை பவரில், அதனால் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். அடுத்த ஒன்வேர்டு ரொம்ப சிம்பிள் தான். இதில் நம்ம ஏற்கனவே பண்ண ஒன்வேர்டு அந்த மாடலே பண்ணலாம். அதாவது இதில் y/x இருக்குது எல்லா பிளேஸ்லேயுமே. அப்போ y/x = kன்னு வச்சுக்கோங்க. அப்போ y = kx. ஸோ kxன்னு வர்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் போதும். kxன்னு இருக்குது செகண்ட் ஆப்ஷன். 18th 1 மார்க் 18th 1 வேர்டு பாருங்கள், sin x இஸ் த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த sin x வந்து இப்படி தான் இருந்திருக்கும் ஒரிஜினலாக, இ பவர் log sin x. இது தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். எப்போவுமே இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கொடுத்தவொடனே அதை எழுதி அது பக்கத்தில் இ பவர் log போட்டுக்கோங்க. இந்த log sin x எப்போ வரும்னா, நீங்கள் cot x இன்டகிரேட் பண்ணதான் log sin x. அப்போ cot x இன்டகிரேட் பண்ணால் log sin x, tan x இன்டகிரேட் பண்ணால் log secant x. இந்த மாதிரி மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ கண்டிப்பாக sin x வந்திருக்கு, அப்போ log sin x ஃபார்ம் பண்ணணும், அது இ பவரில் எழுதணும். log sin x எப்போ வரும்னா cot x இன்டகிரேட் பண்ணும்போது வரும். அதனால் cot x ஆன்சர். இது கண்டிப்பாக மீனிங் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 19 நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இந்த ஜென்ரல் சொல்யூஷன் கேட்குறாங்க. கொஸ்டினில் என்ன இருக்குது, n+1. அப்போ ஆன்சர்லையும் n+1, அவ்வளோதான் முடிஞ்சுது. 20 the number of arbitrary constant in particular solution of differential equation third orderன்னு கேட்குறாங்க. ஸோ தேர்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டர் என்ன கொடுத்தாலும் சரி, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எதுக்கு பண்ணுறோம், கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். இப்போ மறுபடியும் எப்படி கான்ஸ்டன்ட் இருக்கும், நீங்கள் 0ன்னு போட்டுக்கோங்க ஷார்ட்டாக. 21 இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கேட்குறாங்க. இதில் ரொம்ப சிம்பிள், இந்த 1/x+1 தெரியுதா, அதை மட்டும் மார்க் பண்ணால் போதும். 1/x+1. 22 பாருங்கள், இன்க்ரீஸ்னு ஒரு வேர்டு இருக்கும். அந்த இன்க்ரீஸ்னு இருக்கிறதுனால +k அதான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் இருந்தால் +k, டிக்ரீஸ் மீனிங்கில் இருந்தால் -k. அடுத்து நமக்கு தெரியும் 10th சாப்டர்னாலே
இ பவர் இம்பார்ட்டன்ட். அப்போ இ பவரில் ப்ளஸ் கே எங்கே வருதோ அந்த ஆப்ஷன். ஸோ இதில் தான் பி ஈக்குவல் டு சி இ பவர் கேடி. மைனஸ் கே வரும்போது டிக்ரீஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ 23ல் பார்க்கும்போது 22 என்ன சொன்னோமோ அதுக்கு ஆப்போசிட். இந்த பிளேஸில் வந்து இன்க்ரீஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து இன்க்ரீஸ்னு இல்லை, என்ன இருக்குது அப்படின்னா லெஃப்ட்டுன்னு இருக்குது. ஸோ லெஃப்ட் அப்படிங்கிறப்போ இது வந்து நான் மைனஸ்னு வச்சுக்கிறேன். அப்போ பி ஈக்குவல் டு சி பவர் மைனஸ் கேடி அப்படின்னு வரணும். ஸோ ஆப்ஷன் 2. 24 ஏ வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏக்கு நேராக வந்து 2ன்னு இருக்குது. இந்த பை எப்போவுமே நம்ம மைனஸ் மாதிரி பார்ப்போம். ஸோ ஏ ஈக்குவல் டு -2. ஆப்போசிட் சைடு இருந்தால் ஓகே ஏ ஈக்குவல் டு 2ன்னு சொல்லலாம். ஸோ பையில் இருக்குது, அதே சைடில் இருக்குது, ஒரே சைடில் இருந்தால் -2. ஆப்ஷன் 2 -2. 25 இதில் 3x² அப்படின்னு இருக்குது. 3x² எப்போ வரும்னா x³ டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் வரும். அப்போ x³ பக்கத்தில் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கணும். அந்த கான்ஸ்டன்ட் வந்து 5 இல்லைனா 2 தெரியாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 2 போடுறேன். எக்ஸுக்கு -1 அப்ளை பண்ணால் -1³ -1 + 2. அப்போ இதோட ஆன்சர் 1 கிடச்சிருச்சு. இந்த இடத்துல நீங்கள் 5 போட்டிருந்தீங்கன்னா -1 + 5னா 4 தான் வரும், 1 வராது. ஸோ -1 அப்ளை பண்ணும்போது 1 வரணும். அதனால் x³ + 2 தான் எடுக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.